வணக்கம். உங்களுடைய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு தீராத கடன் இருக்குது அல்லது உங்களுடைய ஜாதகப்படி நேரம் சரியில்லைன்னா கூட உங்களுக்கு உடல் உபாதைகள் நோய் நொடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அப்ப உங்களுடைய ஜாதகப்படி தீராத கடன் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு தீராத உடல் உபாதைகள் நோய் நொடிகள் இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகாரம் இருக்கு. அது என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போங்க. உங்க குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துல ஏதாவது குளம் இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போயிட்டு உங்க கையாலேயே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை போங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நன்றாக வழிபாடு செய்த பின் அந்த உங்க குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போயிட்டு ஒரு வெள்ளைக்கட்டி வாங்கிட்டு போயிட்டு அந்த குளத்துல உங்க கையாலேயே வந்து அந்த வெள்ளைக்கட்டியை வந்து கரைத்து விடுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்க வெள்ளைக்கட்டிய உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு அருகில் உள்ள குளத்துல வந்து நீங்க வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அந்த வெள்ளைக்கட்டி எப்படி கரைகின்றதோ அதே போல உங்களுடைய கஷ்டங்களும் கரைஞ்சிரும், தீராத கடனும் வந்து தீரும், உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் அனைத்தும் வந்து நீங்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க. அதே போல உங்களுக்கு உடம்புல வந்து ஏதாவது கட்டி வந்திருக்கு, அந்த கட்டி வந்து ஆறவே இல்லை, தொடர்ந்து அந்த கட்டி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதாவது வெள்ளைக்கட்டியை வாங்கிட்டு போயிட்டு உங்க குலதெய்வ கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து அந்த கட்டியை வெள்ளைக்கட்டியை உங்க கையாலேயே வந்து அந்த குளத்துல கரைச்சி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கும், தீராத கடன் தீரும், உடல் இருக்கக்கூடிய கட்டி வந்து சீக்கிரமாகவே ஆறிவிடும், உடல் உபாதை நீங்கி கடன் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நல்ல வளம் உண்டாகும். நீங்க அந்த வெள்ளைக்கட்டியை கரைக்கும் போது எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் உடல் உபாதைகள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் இந்த வெள்ளைக்கட்டி போல கரைந்து எனக்கு நன்மைகள் நடக்கட்டும் அப்படின்ட்டு நீங்க இறைவன்கிட்ட மனசுல வேண்டிக்கிட்டே வந்து அந்த வெள்ளைக்கட்டியை உங்க குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல கரைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு கஷ்டங்கள் குறைவதை நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு 6 வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். நன்றி.